வழக்கமாக சத்து கஞ்சி மாவுனா அரிசி கோதுமை அதிலெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து முழுக்க முழுக்க சிறுதானியத்தை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த சத்து கஞ்சி. இது என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தாக்கனாக்கா, இது சாமை, குதிரைவாலி, இது வந்து திணை, சோளம், கம்பு, இதெல்லாம் வறுத்து அரைச்ச மாவு தான் இது. இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் இதில் விடுறேன். கொதிச்சப்புறம் இந்த மாவு சேர்க்கணும். இந்த சிறுதானியம் வந்து எப்படின்னாக்கா, அரிசி கோதுமையில் இருக்கிறத விட 3 பங்கு 3 to 5 டைம்ஸ் இதில் ப்ரோட்டீன், மினரல்ஸ் அண்டு இதெல்லாம் இருக்குது, விட்டமின்ஸ்லாம் இருக்குது. இது வந்து எப்படின்னாக்கா கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. டயபெட்டிஸ்க்கு வந்து யூஸ்வலாக ஹைப்போ 2 ஸ்டேஜ் இருக்கும். ஒன்றா ஹையாக இருக்கும், இல்லை லோவாக இருக்கும். அந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த சிறுதானிய கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இதில் மெக்னீஷியம் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இன்னவே இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி வேலை செய்கிறதுனால கேன்சர், முக்கியமாக கலோன் கேன்சர், பிரெஸ்ட்டு, லிவர், லங்கு, இந்த காமன் கேன்சர்ஸை வந்து இது ரொம்ப தடுக்கும். அது ஏற்கனவே கேன்சர் செல்ஸ் எதனா இருந்தால் கூட இது வந்து ரெகுலேட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு கூட இந்த சிறுதானியத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சிறுதானிய பயிர்கள் மட்டும் இயற்கையோட வரமாக என்னன்னு தெரியல, இது பூச்சிகளை வந்து வராது இந்த செடிகளுக்கு. யூஸ்வலாக பூச்சி வந்தால் தான் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் போட போகிறோம். இது பூச்சியே வராததுனால இதுக்கு வந்து நோ பெஸ்டிசைட்ஸ் ஆர் லோ பெஸ்டிசைட்ஸ்ன்ற கேட்டகரியில் தான் இது வர்றது. அதனால் நம்ம தைரியமாக சாப்பிடலாம். அதுவும் சிறுதானிய பயிர் வளர்க்குறதுக்கு தண்ணி வேண்டாம், நல்ல ட்ரை கிளைமேட், ஹாட் கிளைமேட்டில் வரக்கூடிய. அதனால தான் இந்தியா, சைனாலலாம் இது ரொம்ப பரவலாக இருக்குது. ஒரு 2-2.5 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது. இப்போ நம்ம இந்த கஞ்சியை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட போகிறோம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். லிக்விடாக வேணும் அப்படின்னாக்கா 2 ஸ்பூன் போடலாம். கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப கொதிச்சதுனாக்கா உங்களுக்கு அது கட்டி தட்டிடும். அப்படி கலரிண்டே இருக்கிறச்சா நம்ம இப்போ வெல்லமும் இதில் சேர்த்துடலாம். வயசு ஆக ஆக எல்லாருக்கும் நரம்பு ப்ராப்ளம், எலும்பு பிரச்சனைகள்லாம் வர்றது. அவங்களெலாம் வந்து இதை சாப்பிட்டாக்க மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா டோன் பண்ணி வைக்கிறது. இது இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக எடுத்து. ஸோ இப்போ இதில் நம்ம 1 டம்ளர் பால் விடுறோம். பால் விடுறச்ச நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது சமயத்தில் திரியறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் பால் விடுறச்ச ஆஃப் பண்ணிடணும். இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஃப்ளேவர், நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இன்சால்யூபிள் ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட நல்ல கண்ட்ரோலில் வருது. இது நான் அனுபவத்திலேயே பார்த்துருக்கேன், ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைஞ்சதை. இது 1 வயசு குழந்தைலேருந்து கொடுக்கலாம். என்னென்னா குழந்தைங்களுக்கு ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம்ஸு, அலர்ஜி எல்லாம் இருக்கும். அவங்க எங்கேனா போயிட்டு வந்தாக்க கால் அரிக்கிறது, கை அரிக்கிறது, அது இச்சிங்கு, ரெட் பேச்சஸ் வர்றது, அதெல்லாம் இது தடுக்கிறது.